மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கிளாஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரக்ஸ் தட் ப்ரொடியூஸ் மசில் ரிலாக்ஸேஷன் அண்டு ரிஃப்ளெக்ஸ் சப்ரேஷன். ஆல்ரெடி நம்ம வந்து அனஸ்தீசியா ட்ரக்ஸ் வந்து பார்ட் 4 வரைக்கும் நம்ம வந்து போட்டிருக்கோம். அது இது வரைக்கும் பார்க்கல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து அதனோட லிங்க் இருக்கும், அதில் பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டா இதை பாருங்கள். ஓகேவா? இதில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மசில் ரிலாக்ஸேஷனுக்கும் ரிஃப்ளெக்ஸ் சப்ரேஷனுக்கும் எந்த மாதிரி ட்ரக்ஸ் வந்து கொடுப்பாங்க அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா 2 types of muscle relaxants are commonly used in anesthetic practice. காமனாக வந்து அனஸ்தீசியாவுக்கு வந்து யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா 2 types of muscle relaxant அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா டீபோலரைசிங் ரிலாக்சன்ட், ஒன்று வந்து நான் டீபோலரைசிங் ரிலாக்சன்ட். இதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்னென்னா டீபோலரைசிங் மசில் ரிலாக்சன்ட். இதில் நம்ம யூஸ் பண்ணுற ட்ரக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டீகாமெத்தோனியம், சூசாமெத்தோனியம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா டீகாமெத்தோனியம் இஸ் நோ லாங்கர் யூஸ்டு ஃபார் அனஸ்தெட்டிக் பர்பஸ். இந்த டீகாமெத்தோனியம்ன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து அனஸ்தீசியாவுக்கு வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டியூரேஷன் வந்து ரொம்ப நேரம் இருக்குன்றதுனால. நெக்ஸ்ட்டு சூசாமெத்தோனியம் இஸ் ரேப்பிட்லி ஆக்டிங் நியூரோமஸ்குலர் பிளாக்கிங் ஏஜென்ட். இதில் சூசாமெத்தோனியம்ன்றது பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக வந்து நம்ம ட்ரக்ஸ் கொடுத்த உடனே நியூரோமஸ்குலர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதனோட டியூரேஷனும் ஆக்ஷனும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. வெரி ஷார்ட் டியூரேஷன் ஆஃப் ஆக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மசில் ரிலாக்ஸேஷன் இஸ் ப்ரொடியூஸ்டு வித்தின் 90 seconds. அப்போ நம்ம இந்த சூசாமெத்தோனியம் வந்து ட்ரக் வந்து கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா அதனோட ஆக்ஷனை எவ்வளோ சீக்கிரத்தில் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 90 seconds அப்படின்னு சொல்கிறாங்க. இதனோட டியூரேஷன் ஆஃப் ஆக்ஷன் எவ்வளோ நேரம் வேலை செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 to 10 minutes அளவுக்கு. ஸோ இட் இஸ் வெரி வெல் suited ஃபார் பெர்ஃபார்மிங் எண்டோட்ராக்கியல் இன்டுபேஷன். நம்ம வந்து இடி டியூப்லாம் போடுறோம் இல்லையா பேஷண்ட்டுக்கு, அந்த மாதிரி இருக்கிறவங்களாம் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரக்ஸ் வந்து அதிகமாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் இதில் இருக்கிற சைடு எஃபெக்ட்ஸ்லாம் என்னன்னு பார்ப்போம். இட் ப்ரொடியூசஸ் சிவியர் பிரெடிகார்டியா. ஸோ இது வந்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா பிரெடிகார்டியா வந்து அதிக அளவு வந்து உண்டு பண்ணணும்னு சொல்கிறாங்க. காமன்லி சீன் இன் சில்ட்ரன். இது அதிகமாக யாருக்கு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில்ட்ரனுக்கு. ஆஸ் வெல் அஸ் ஃபாலோயிங் செகண்ட் டோஸ் ஆஃப் சூசாமெத்தோனியம். அதாவது பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபர்ஸ்ட் ட்ரக் கொடுத்தது போதாமல் செகண்ட் டோஸ் நம்ம எக்ஸஸாக நம்ம வந்து கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த ப்ராப்ளம் வந்து சில்ட்ரன்ஸுக்கு வரும்னு சொல்கிறாங்க. ஸோ இட் இஸ் நெசசரி டு மானிட்டர் த பல்ஸ் வென் சூசாமெத்தோனியம் இஸ் பீயிங் அட்மினிஸ்டர். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பல்ஸ் ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகுதா டிக்ரீஸ் ஆகுதா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மானிட்டர் வைஸ் வந்து அடிக்கடி செக் பண்ணிகிட்டே இருக்கணும். இதுக்கான ட்ரீட்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரீட்மெண்ட் ஐவியில் வந்து பார்த்தீங்கன்னா அட்ரோபின் 0.01 mg per kg should be given. இது வந்து கொடுத்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேஷண்ட் வந்து நார்மலுக்கு வந்துடுவாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் என்னன்னா டியூசாமெத்தோனியம் should not be used in patients with severe burns. இதில் வந்து பார்த்தீங்கன்னா டியூசாமெத்தோனியம் வந்து பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி பேஷண்ட்டுக்கெலாம் வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க அப்படின்னா சிவியர் பர்ன்ஸ், ரொம்ப அதிகமாக வந்து பேர்ன் எரிஞ்சிருக்கிறவங்க, கிரஷ் இன்ஜுரி, ரொம்ப எப்படின்னா காயம் வந்து ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படின்னா ரொம்ப நசுங்கி போன அளவுக்கு வந்து ரொம்ப இன்ஜுரியாக இருக்கு இல்லையா, அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நியூரோமஸ்குலர் பேரலைஸ் இருக்கிறவங்களுக்கு. அதுக்கப்புறம் பெர்ஃபோரேட்டிங் ஐ இன்ஜுரிஸ், நமக்கு வந்து ஐயில் வந்து ஏதாவது இன்ஜுரி ஆகிற டைமில் சர்ஜரி பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா இந்த ட்ரக் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் இதனோட ப்ரிப்பரேஷன் அண்ட் டோசேஜ் பார்ப்போம். அவைலபிள் ஆஸ் சுசினில் குளோரைடு இன்ஜெக்ஷன் பார்த்தீங்கன்னா கிளாஸ் வயல்ஸில் தான் நமக்கு வந்து கிடைக்குது. எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 ml சொல்யூஷன்ஸ் கண்டைனிங் 50 mg per ml அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் இதனோட டோஸ் பார்த்தீங்கன்னா 1 to 1.5 mg per kg ஆஃப் ஐவி ரூட்ல, ஐவியில் தான் நம்ம இந்த இன்ஜெக்ஷன் வந்து கொடுக்கணும். நெக்ஸ்ட் ட்ரக்ஸ் தட் ப்ரொடியூஸ் ரிலாக்ஸேஷன் ஆஃப் வாலண்டரி ஸ்கெலிட்டல் மசில்ஸ் ஆர் கால்டு மசில் ரிலாக்சன்ட். ஸோ இந்த ட்ரக் நம்ம வந்து டோஸ் இந்த கொடுத்த உடனே என்ன பண்ணிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிலாக்ஸேஷனை வந்து உண்டு பண்ணிடும். இதை தான் நம்ம வந்து மசில் ரிலாக்சன்ட் சொல்கிறோம். மசில் ரிலாக்சன்ஸ் ஆர் யூஸ்ட் இன் அனஸ்தெட்டிக் practice to permit good relaxation of skeletal muscles during surgical procedure. ஸோ நமக்கு வந்து இந்த மாதிரி மசில் ரிலாக்ஸேஷன் ஆகிட்டாலே பார்த்தீங்கன்னா நம்ம சர்ஜரி பண்ணுறதுக்கு ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா அனஸ்தீசியாவுக்கு இந்த ட்ரக் வந்து யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. இது இல்லாமல் குட் மசில் ரிலாக்ஸேஷன் இஸ் மஸ்ட் டு பெர்மிட் லாரிங்கோஸ்கோபி அண்ட் எண்டோட்ராக்கியல் டியூப். இது வந்து பார்த்தீங்கன்னா எது மாதிரிலாம் வந்து இடி டியூப்லாம் வந்து இன்டுபேஷன் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்கிறாங்க. பெர்மிட் ரிலாக்ஸேஷன் ஆஃப் த பாடி அண்ட் டு ப்ரொடியூஸ் லாஸ் ஆஃப் ரிஃப்ளெக்ஸஸ் ஆஃப் சர்ஜிக்கல் ப்ரொசீஜர்ஸ். அதே மாதிரி இதில் வந்து பெருசாக எந்த விதமான பாதிப்புலாம் இல்லை. ஆட்டோமேட்டிக்காக பாடி வந்து ரிலாக்ஸ் ஆகிடுச்சுனாலே நம்மளோட சர்ஜிக்கல் ப்ரொசீஜர் வந்து
பண்ணுறதுக்கும் நமக்கு வந்து ரொம்ப ரிலாக்ஸேஷன் கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஆர்த்தோபெடிக் மேனிப்புலேஷன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த மாதிரி எலும்பு சம்மந்தப்பட்ட சர்ஜரிலாம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த ட்ரக் கொடுத்துட்டு பண்ணுறதுனால நமக்கு வந்து சர்ஜரி பண்ணுறதுக்கு ரொம்ப வந்து ஈஸியாக இருக்குன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு எலக்ட்ரிக் ஷார்ட் தெரப்பி ஃபார் ப்ரொடக்ஷன் அகைன்ஸ்ட் ட்ராமா. இது வரைக்கும் நம்ம பார்த்தது என்னன்னா டீபோலரைசிங் மசில் ரிலாக்ஸன் ட்ரக்ஸ். இப்போ நம்ம பார்க்க போகிறது நான் டீபோலரைசிங் மசில் ரிலாக்ஸன் ட்ரக்ஸ். இதில் வேரியஸ் ட்ரக்ஸ்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா டியூபோக்ரைன், கேலமைன், பான்குரோனியம், அட்ராக்ரானியம், வெக்ரோனியம், ரோக்ரோனியம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா டியூபோக்ரைன், கேலமைன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ரீசெண்டாக வந்து அவைலபிளில் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் இதில் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற ட்ரக் என்னன்னா பான்குரோனியம் புரோமைடு. இது வந்து பார்த்தீங்கன்னா நான் டீபோலரைசிங் மசில் ரிலாக்ஸன்ட். இது வந்து பார்த்தீங்கன்னா வைட்லி அவைலபிள் நவல்டேஸ். இது வந்து அதிகமாக இப்போ வந்து கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க நார்மலாகவே. இதனோட ஃபார்மகாலஜிக்கல் ஆக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்பார்ட் ஃப்ரம் ப்ரொடியூசிங் ரிலாக்ஸேஷன் ஆஃப் ஸ்கெலிட்டல் மசில்ஸ், இதனோட ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுதுன்னா நம்மளோட ஸ்கெலிட்டல் மசில்ஸ்ல என்னன்னா ரிலாக்ஸேஷனை வந்து ப்ரொடியூஸ் பண்ணிடுது. இட் ஆல்சோ ப்ரொடியூசஸ் அண்ட் இன்க்ரீஸ் இன் ஹார்ட் ரேட் அண்ட் பிளட் ப்ரெஷர். இதனோட மசில் ரிலாக்ஸன் கூடவே நமக்கு வேற ஒன்று என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹார்ட் ரேட்டையும் பிளட் ப்ரெஷரையும் என்ன பண்ணுதுன்னா இன்க்ரீஸ் ஆக்கி விட்டுருது. ஸோ இட் ஷுட் பி யூஸ்டு கேர்ஃபுல்லி இன் பேஷன்ஸ் வித் கார்டியோவாஸ்குலர் சிஸ்டம். நம்ம ஹார்ட் பேஷண்ட்லாம் இருக்காங்களே அந்த மாதிரி பேஷண்ட்க்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா இது யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதனோட ப்ரிப்பரேஷன் அண்ட் டோசேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவைலபிள் ஆஸ் பான்குரோனியம் புரோமைடு ஐபி. ஈச் ஆம்பிள் ஹேஸ் 2 ml நமக்கு வந்து கிடைக்குது. ஈச் ml ஹேஸ் 2 mg ஆஃப் த ட்ரக். ஓகேவா. இதனோட டோஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0.04 0.06 mg per kg up to 0.01 mg per kg. இந்த அளவுக்கு வந்து நம்ம டோஸ் வந்து கொடுக்கணும். ஆன்செட் ஆஃப் ஆக்ஷன், இந்த டோஸ் வந்து நம்ம கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா 1 to 3 minutesல என்ன பண்ணிடும் பேஷண்ட் வந்து மசில் ரிலாக்ஸேஷனை வந்து உண்டு பண்ணிடும். இதனால டியூரேஷன் ஆஃப் ஆக்ஷன் எவ்வளோ நேரம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 45 to 60 minutes வரைக்கும் இருக்குன்னு சொல்றாங்க. இட் இஸ் 60 to 70% எக்ஸ்கிரீட்டட் பை கிட்னி அண்ட் த ரெஸ்ட் பை த லிவர். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 60 to 70% எக்ஸ்கிரீட்டட் பை கிட்னி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் பை லிவரும் வந்து இது பண்ணிடுது. ப்ரொலாங்டு எஃபெக்ட் மே தஸ் அக்வர்ஸ் இன் பேஷன்ஸ் வித் லிவர் ஆர் கிட்னி டிசீஸ். ஸோ இந்த மாதிரி லிவர் கிட்னி டிசீஸ் இருக்கிற பேஷண்ட்டுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இதனோட எஃபெக்ட் வந்து அதிகமாகும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ டோஸ் ஷுட் பி அட்ஜஸ்ட் அக்கார்டிங்லி. ஸோ இதனால என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி டிசீஸ் இருக்கிற பேஷண்ட்டுக்கு டோஸை வந்து நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் பார்க்குற ட்ரக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்ராகாரியம். திஸ் இஸ் ஏ நியூ நான் டீபோலரைசிங் மசில் ரிலாக்ஸன்ட். இது வந்து இப்போ புதுசாக வந்துருக்கிற ஒரு மசில் ரிலாக்ஸன்ட்டுக்கான ட்ரக்னு சொல்றாங்க. சின்ஸ் இட் இஸ் ஷார்ட் ஆக்டிங், இது சீக்கிரமா வந்து என்ன பண்ணிடும் பார்த்தீங்கன்னா ரிலாக்ஸேஷன் வந்து உண்டு பண்ணிடும். அதே மாதிரி இட் கேன் பி யூஸ்ட் ஆர் ஷார்ட் சர்ஜிக்கல் ப்ரொசீஜர்ஸ் ஆஸ் வெல் அஸ் ஃபார் இதுவுமே பார்த்தீங்கன்னா இன்டுபேஷன் ப்ராசஸ் தான் வந்து. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதனோட டியூரேஷனும் கம்மி, ஆக்ஷனும் சீக்கிரமா வந்து கொஞ்ச நேரத்திலே நடந்துரும்ன்றதுனால இந்த சர்ஜிக்கல் ப்ரொசீஜர் வந்து அதிகமாக இன்டுபேஷன் ப்ராசஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்றாங்க. இதனோட ப்ரிப்பரேஷன் அண்ட் டோசேஜ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எப்படி கிடைக்குதுன்னா அவைலபிள் ஆஸ் ட்ராக்ரீனியம் இந்த வகையான நமக்கு வந்து தான் கிடைக்குது. ஸோ இதனோட டோஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0.5 mg per kg. ஆன்செட் ஆஃப் ஆக்ஷன் வித்தின் 2 minutesல பார்த்தீங்கன்னா இதனோட வேலையை செய்ய ஆரம்பிச்சிடும். ஸோ இட் கேன் ப்ரொடியூஸ் குட் இன்டுபேட்டிங் கண்டிஷன் இன் ஷார்ட் டைம். அப்போ நம்ம வந்து சீக்கிரமே வந்து இந்த மாதிரி இன்டுபேட்டிங் பண்றதுக்கு வந்து என்ன பண்ணணும்னா நமக்கு டைம் சீக்கிரமா நமக்கு வந்து சேவ் ஆகுது. ஓகேவா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டியூரேஷன் இஸ் நாட் ப்ரொலாங்டு பிகாஸ் ஆஃப் ஆப்சன்ஸ் ஆஃப் ரீனல் ஆர் ஹிப்பாட்டிக் பாத்வேஸ் ஆஃப் எக்ஸ்கிரீஷன். என்னோட டியூரேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் வந்து இருக்காது. எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ரீனல்ல ஒரு ஹிப்பாட்டிக் பாத்வேஸ்ல என்ன பண்ணா எக்ஸ்கிரீட் பண்ணி விட்டுடும், ஆப்சன்ஸ் ஆகிடும். ஸோ இட் இஸ் ரேபிட்லி மெட்டபாலைஸ்டு பை அன் இம்பார்ட்டன்ட் பாத்வே ஆஃப் மெட்டபாலிசம் கால்டு ஹாஃப்மேன் எலிமினேஷன் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா. சடனா வந்து நம்ம இந்த மாதிரி மெட்டபாலிசம் வந்து பண்ணுது இல்லையா நம்ம பாடியில இம்பார்ட்டன்ட் பாத்வே வந்து உண்டு பண்ணுது இல்லையா. ஸோ இதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹாஃப்மேன் எலிமினேஷன் ஒரு நேம் சொல்றாங்க. லைக் டியூபோகுலர் it also produce bronchospasm and hypotension வந்து உண்டு பண்ணுது. So should be carefully in patients with bronchial asthma and hypotonia. இந்த மாதிரி டிசீஸ் இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கிற பேஷண்ட்டுக்குன்னு பார்த்தீங்கன்னா இதனோட டோஸோட அளவும் வந்து இதனோட ட்ரக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ட்ரக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெக்ரோனியம் புரோமைடு. இதுவுமே பார்த்தீங்கன்னா நியூ நான் டீபோலரைசிங் மசில் ரிலாக்ஸன்ஸ் விச் இஸ் கெய்னிங் இம்பார்ட்டன்ஸ். அண்ட் லைக்
pancronium. It does not produce any cardiovascular side effects and stability cardiovascular system is maintained. இதனால பெருசா சைடு எஃபெக்ட்ஸ்லாம் எதுவும் கார்டியோவாஸ்குலர் சிஸ்டத்துல இருந்து வராதுன்னு சொல்றாங்க. ஓரளவுக்கு மெயின்டைன் பண்ணிக்கும் ஸ்டேபிளா அப்படின்னு சொல்றாங்க. இதனோட ப்ரிப்பரேஷன் அண்ட் டோசேஜ் பாத்தீங்கன்னா அவைலபிள் ஆஸ் வெக்ரோனியம் புரோமைட் ஐபி ஈச் ஆம்கள் பாத்தீங்கன்னா 2 mg கிறிஸ்டலின் பவுடர்ல வந்து இது கிடைக்குது. இது கூட வந்து பாத்தீங்கன்னா அவைலபிள் வித் 1 ml டிஸ்டில்டு வாட்டர் வித் விச் இஸ் ரீகான்ஸ்டிடியூட். ஸோ இது நம்ம வந்து பாத்தீங்கன்னா டிஸ்டில் வாட்டர் கூட நம்ம மிக்ஸ் பண்ணி தான் இந்த ட்ரக் வந்து கொடுக்கணும். இனிஷியல் டோஸ் பாத்தீங்கன்னா 100 to 150 மியூ per kg. இதனோட சப்சிக்வெண்ட் டாப் அப் இதுக்கு வந்து எக்ஸஸா இது டோஸ் தேவை அப்படின்னா நம்ம வந்து இனிஷியலா வந்து எவ்வளவு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 5 to 10% அளவு பாத்தீங்கன்னா நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்றாங்க. இதனோட ஆன்செட் ஆக்ஷன் பாத்தீங்கன்னா 1 to 2 minutes. இதனோட டியூரேஷன் ஆஃப் ஆக்ஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா 20 to 40 minutes அப்படின்னு சொல்றாங்க. இட் இஸ் எக்ஸ்கிரீட்டட் பார்ஷியலி பை லிவர் அண்ட் பார்ஷியலி பை ரீனல் ரூட். ரீனல் டிசீசஸ் டு நாட் ப்ரொலாங் த எஃபெக்ட் ஆஃப் வெக்ரோனியம் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் ரோக்ரோனியம். ரோக்ரோனியம்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து ஸ்டீராய்டு இன்டர்மீடியேட் ஆக்டிங் நான் டீபோலரைசிங் மசில் ரிலாக்சன்ட் அப்படின்னு சொல்றாங்க. இன்டர்மீடியேட்னா நடுவில் நமக்கு வந்து இது மாதிரி பாத்தீங்கன்னா ஸ்டீராய்டு சான்சஸ் இருக்கு. இது வந்து நான் டீபோலரைசிங் மசில் ரிலாக்சன்ஸ். இட்ஸ் யூனிக் ஃபியூச்சர்ஸ் இட்ஸ் ரேபிட் ஆன்செட் ஆஃப் சடன் சீக்கிரமா வந்து நமக்கு என்ன ஆன்செட் ஆஃப் ஆக்ஷனுக்கு வந்து உண்டு பண்ணிடும். கம்பேரபிள் டு தட் ஆஃப் சுசினோக்ளைனன். இதை வந்து கம்பேர் பண்ணும்போது ரோக்ரோனியமும் பாத்தீங்கன்னா சீக்கிரமா வந்து மசில் ரிலாக்ஸேஷன் வந்து ஒன்றும் பண்ணிடும். இதனோட ப்ரிப்பரேஷன் அண்ட் டோசேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோக்ரோனியம் புரோமைட் இஸ் அவைலபிள் இன் வயல்ஸ் கண்டெய்னிங் 50 mg. இதுவும் பார்த்தீங்கன்னா கிறிஸ்டலின் பவுடராக தான் வந்து கிடைக்குது. இதுவுமே நம்ம டிஸ்டில் வாட்டர் கூட வந்து மிக்ஸ் பண்ணி தான் வந்து கொடுக்கணும். இதனோட டோஸ் பார்த்தீங்கன்னா 0.6 mg per kgன்னு சொல்றாங்க. பார்மகோகைனெட்டிக்ஸ் ஆக்ஷன் பார்த்தீங்கன்னா இதனோட டியூரேஷன் ஆஃப் ஆக்ஷன்னா எவ்வளோனா 30 to 40 minutes ஆஃப்டர் த இனிஷியல் டோஸ். ஸோ இட் இஸ் நாட் மெட்டபாலைஸ்ட் இன் த பாடி. இது அதிகமாக வந்து நான் மெட்டபாலிசம் பண்ணாது. மோர் தென் 70% இஸ் எலிமினேட்டட் பை த லிவர் அண்ட் ஏ மைனர் பார்ட் இஸ் எலிமினேட்டட் பை த கிட்னின்னு சொல்றாங்க. இதுல இருக்கிற டிஸ்அட்வான்டேஜஸ் என்னன்னா இது ரொம்ப எக்ஸ்பென்சிவ் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது டிஃபரன்சஸ் பிட்வீன் டீபோலரைசிங் அண்ட் நான் டீபோலரைசிங் மசில் ரிலாக்சன்ட். இதுல டீபோலரைசிங் relaxationல muscular activity is intensified initially produce muscular transmission. ஸோ நமக்கு வந்து இந்த ட்ரக் கொடுத்த உடனே ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணுது இதுன்னு பாத்தீங்கன்னா மசில் ரிலாக்ஸேஷனை வந்து உண்டு பண்ணிடுது இல்லையா. நான் டீபோலரைசிங் ரிலாக்ஸேஷன்ல என்ன பண்ணோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மசில் ரிலாக்ஸேஷனை வந்து ப்ரொடியூஸ் பண்ணிட்டு நியூரோ மஸ்குலரை என்ன பண்ணிடும் பிளாக் பண்ணிடும். ஓகேவா. நெக்ஸ்ட் vasculations which is followed later by paralysis of muscles. அதாவது பாத்தீங்கன்னா நம்ம மயக்கமா இருக்கிற ஸ்டேஜ்லயும் அதுக்கப்புறமும் பாத்தீங்கன்னா paralysis of muscles. Next muscle relaxation is short lived and recovery is very rapid. அதே மாதிரி இந்த மசில் ரிலாக்ஸேஷன் வந்து பாத்தீங்கன்னா ஷார்ட் டைம்லேயே வந்து ஆக்ஷன். ஆனா அதே மாதிரி ரெக்கவரி ஆகிறதும் பாத்தீங்கன்னா சீக்கிரமாவே அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நான் டீபோலரைசிங்ல பாத்தீங்கன்னா மசில் ரிலாக்ஸேஷன் இஸ் ஃபார் லாங் டியூரேஷன், கொஞ்ச நேரம் எடுத்துக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ரெக்கவரி இஸ் ஸ்பான்டேனியஸ் வித்தவுட் த ஹெல்ப் ஆஃப் ட்ரக்ஸ் டு ரிவர்ஸ் த பேரலைசிஸ். ஸோ நம்ம வந்து பேஷண்ட்டுக்கு வந்து ட்ரக் கொடுத்தா பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா பேஷண்ட் வந்து என்ன பண்ணிக்காங்க ரிவர்ஸ் ஆயிடுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. இதுல பாத்தீங்கன்னா ரெக்கவரி ஆஃப் மசில் ரிலாக்ஸேஷன் இஸ் எய்டட் வித் ரிவர்சபிள் ஏஜென்ட். இது எக்ஸஸா ஏதாவது நமக்கு ஏதாவது ட்ரக் கொடுத்தால் மட்டுமே பேஷண்ட் வந்து ரெக்கவரி ஆவாங்க, மசில் ரிலாக்ஸன்ட் வந்து ரெக்கவர் ஆகும்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ட்ரக்ஸ் யூஸ்டு ஃபார் அனஸ்தெட்டிக் ரிவர்சபிள். A reversal of the relaxation produced by muscle relaxants or which achieved with drugs that enhance the amount of அசிரைக்ளோரின் அட் த நியூரோமஸ்குலர் இன்ஜெக்ஷன். அதாவது நம்ம ரிவர்சபிள் இது மாதிரி ட்ரக்ஸ் எல்லாம் வந்து கொடுக்கும்போது என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில டைம்ல மசில் ரிலாக்ஸேஷனை வந்து அச்சீவ் பண்றது தான் இந்த ட்ரக்ஸ் வந்து கொடுக்குறாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நியூரோமஸ்குலர் ஜங்ஷனுக்கும் இந்த மாதிரி ட்ரக்ஸ் வந்து கொடுப்பாங்க. த இன்க்ரீஸ்டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் அட்டில்குளோரைன் இஸ் அச்சீவ்டு பை இன்ஹிபிஷன் ஆஃப் என்சைம் ரெஸ்பான்சிபிள் ஃபார் அசிட்டோக்ளோரைன் மெட்டபாலிசம். திஸ் இன்ஹிபிஷன் அச்சீவ்டு பை ட்ரக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எட்ரோஃபோனியம், பிசிடோடிக்மைன், நியோஸ்டிக்மைன் இந்த மாதிரி ட்ரக்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அனஸ்தெட்டிக் ரிவர்சலுக்கு வந்து கொடுக்குறாங்கன்னு சொல்றாங்க. இதுல என்ட்ரோஃபோனியம் பாத்தீங்கன்னா வெரி ஷார்ட் டியூரேஷன் ஆஃப் ஆக்ஷன். ஸோ இட் இஸ் நாட் யூஸ்டு. இது வந்து அதிகமாக வந்து யூஸ் பண்றது கிடையாது. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பிசிடோடிக்மைன் இஸ் அசோசியேட்டட் வித் டாக்ஸிட்டி ஆஃப் சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டத்துல இது என்னன்னா விஷத்தன்மையை உண்டு பண்ணிடும். ஸோ நியோஸ்டிக்மைன் இஸ் யூஸ்டு ஃபார் அனஸ்தெட்டிக் ரிவர்சல். அப்ப அதிகமா பாத்தீங்கன்னா இந்த அனஸ்தெட்டிக் ரிவர்சலுக்கு நியோஸ்டிக்மைன் தான் வந்து யூஸ் பண்றாங்க காமன்.
பண்ணலாம். இன் அடிஷன் டு ரிவர்சல் ஆஃப் ரிலாக்ஸேஷன் ஆஃப் நியோஸ்டிக்மைன் வந்து வேற என்னெல்லாம் இதை உண்டு பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரொடியூஸ்ட் சிவியர் பெடிகார்டியா வந்து உண்டு பண்ணிடும். நெக்ஸ்ட் ப்ரோஃபவுண்ட் செக்ரேஷன் ஆஃப் சலைவரி கிளாண்ட்ஸ், bronchial அண்ட் கேஸ்ட்ரோ இன்டெஸ்டினல் செல். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா செக்ரேஷன் ஆஃப் சலைவா கிளாண்டு, அதுக்கப்புறம் bronchial அண்ட் கேஸ்ட்ரோ இன்டெஸ்டினல் ட்ராக் வந்து ப்ரோஃபவுண்ட் பண்ணிடும். நெக்ஸ்ட் ஹென்ஸ் நியோஸ்டிக்மைன் இஸ் யூசுவலி கம்பைன்டு வித் அட்ரோபின் டு கவுண்டர் இட்ஸ் சைடு எஃபெக்ட்ஸ் ஆன் ஹார்ட். ஸோ இது கூட வந்து நியோஸ்டிக்மைன் கூட அட்ரோபின் வந்து நம்ம வந்து கம்பைன் பண்ணி கொடுக்கும்போது ஒரு சில சைடு எஃபெக்ட்ஸ்லாம் எதில் வரும்னு பார்த்தீங்கன்னா ஹார்ட், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேஸ்ட்ரோ இன்டெஸ்டினல் ட்ராக்கு அண்டு பார்த்தீங்கன்னா bronchi, இதெல்லாம் ஒரு சில சைடு எஃபெக்ட்ஸ் வரும். இதனோட டோசேஜ் அண்ட் ப்ரிப்பரேஷன் பார்த்தீங்கன்னா Brostigmine methyl sulfate available as 1 ml ampoule. Each 1 ml contains 0.5 mg of neostigmine சொல்றாங்க. இதனோட டோஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0.0 mg per kg. Neostigmine is combination with 0.02 mg per kg of atropine is used to continue கன்வென்ஷனல் ஃபார் ரிவர்சல். ஸோ இந்த நியோஸ்டிக்மைன் கூட நம்ம நார்மலாகவே வந்து கம்பைன் பண்ணி கொடுக்குற ட்ரக் எதுன்னு பார்த்தீங்கன்னா அட்ரோபியன் தான் அப்படின்னு சொல்றாங்க. எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனஸ்தெட்டிக் ரிவர்சலுக்கு. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே என்னன்னு பார்த்தீங்கன்னா 5 பார்ட் வந்து அனஸ்தீஷியா ட்ரக்ஸ் வந்து பற்றி பார்த்துருக்கோம். இதெல்லாம் நீங்கள் கண்டினியூவாக பார்த்துட்டு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. பாராமெடிக்கல் இல்ல கேட்டரிங் கோர்ஸ் படிச்சா உடனே வேலை கிடைக்கும்னு தெரியும். ஆனா இந்த கோர்சஸ் படிக்க பாண்டிச்சேரியில எங்க கம்மி ஃபீஸ்னு தெரியுமா? கோர்ஸ் செய்றவங்களுக்கு எங்க நிறைய ஃப்ரீ கிஃப்ட்ஸ் தராங்கன்னு தெரியுமா? அன்னை அரவிந்தர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் லைஃப் சயின்சஸ் அண்ட் கேட்டரிங். நீங்கள் 10ஆம் வகுப்போ இல்லை அதற்கு மேலோ படித்தவரா? உங்கள் எதிர்காலம் பற்றிய கவலை இனி வேண்டாம். 1 அல்லது 2 வருடங்களில் கேட்டரிங் மற்றும் மருத்துவம் சார்ந்த படிப்பை படியுங்கள். கை நிறைய சம்பளத்துடன் வேலை கிடைத்து வாழ்வில் வளம் பெறுங்கள். புதுவையிலேயே குறைந்த கட்டணம், அதுவும் தவணை முறையில் செலுத்தும் வசதி. டிப்ளமோ இன் மெடிக்கல் லேப் டெக்னாலஜி, எக்ஸ்ரே டெக்னாலஜி, டயாலிசிஸ் டெக்னாலஜி, ஆப்டோமெட்ரி, ஆபரேஷன் தியேட்டர் டெக்னாலஜி, பேஷண்ட் கேர் அசிஸ்டன்ட், பிஎஸ்சி மெடிக்கல் லேப் டெக்னாலஜி, டயாலிசிஸ் டெக்னாலஜி மற்றும் ஆபரேஷன் தியேட்டர் டெக்னாலஜி. மேலும் 1 வருட டிப்ளமோ இன் ஃபுட் அண்ட் பெவரேஜ் ப்ரொடக்ஷன், F&B சர்வீஸ், இன்ஸ்டிடியூஷனல் ஹவுஸ் கீப்பிங், ஃப்ரண்ட் ஆஃபீஸ் மேனேஜ்மெண்ட், பேக்கரி அண்ட் கன்ஃபெக்ஷனரி. 2 வருட டிப்ளமோ இன் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் கேட்டரிங் சர்வீஸ், ஹோட்டல் ஆபரேஷன் அண்ட் மேனேஜ்மெண்ட். பயிற்சியில் சேரும் அனைவருக்கும் ஃப்ரீ ரெக்கார்ட், ஃப்ரீ ஐடி கார்டு, ஃப்ரீ யூனிஃபார்ம், ஃப்ரீ கோட் மற்றும் ஃப்ரீ பேசிக் கம்ப்யூட்டர் கோர்ஸ், பேசிக் அக்குபஞ்சர் கோர்ஸ் மற்றும் பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் அண்ட் ஸ்போக்கன் இங்கிலீஷ். அனுபவமிக்க டாக்டர்கள் மற்றும் பேராசிரியர்களால் பயிற்சி. முன்னணி மருத்துவக் கல்லூரி, மருத்துவமனைகளில் செய்முறை பயிற்சி. உள்நாடு மற்றும் வெளிநாடுகளில் 100% வேலை வாய்ப்பு. அன்னை அரவிந்தர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் லைஃப் சயின்சஸ் அண்ட் கேட்டரிங், நம்பர் 270 லெனின் வீதி, நெல்லித்தோப்பு சிக்னல் அருகில், குயவர்பாளையம், புதுச்சேரி.